கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலேயும் ஒரு புதிய பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். பிலிப் பி பிளிஸ் 1838 ஆண்டில் அமெரிக்க நாட்டிலே பிறந்தவர். இவர் 1838 1876 காலத்தில் வாழ்ந்த அமெரிக்க சுவிசேஷ பாடல் ஆசிரியர். அவர் தனது 12ஆம் வயதில் ஒரு எழுப்புதல் கூட்டத்தின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவர் இசை ஆசிரியராகவும் சுவிசேஷ கூட்டங்களில் பாடகராகவும் பணியாற்றினார். பிரபல ஊழியக்காரர் D.L. மூடி மற்றும் மேஜர் D.W. விட்டல் போன்ற சுவிசேஷ ஊழியர்களுடன் நெருங்கி பணியாற்றினார். அவருடைய பாடல்கள் 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க சுவிசேஷ இயக்கத்தில் மிகவும் பிரபலமானவை. பிளிஸ் அவர்கள் 1876 ஆண்டு டிசம்பர் மாதம் தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்காக ஆஸ்டாபுலா என்ற பகுதியிலிருந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த இடத்திலே ரயில் விபத்தில் தனது 38ஆம் வயதில் மரணமடைந்தார். அவர் மரணம் அடையும் சிறிது நாட்களுக்கு முன்புதான் 1874ஆம் ஆண்டு ஃபிளெமிங் H. ரெவெல் தொகுத்து வெளியிட்ட வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப் என்ற ஞாயிறு பள்ளி செய்தித்தாளின் முதல் இதழுக்காக இந்த பாடல் எழுதப்பட்டது. இதற்கான இசையையும் பிளிஸ் அவர்களே அமைத்தார். அவ்வாறு ஒரு ஞாயிறு பள்ளிக்காக ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே இந்த வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப் என்ற இந்த செய்தித்தாளின் தலைப்பிற்காக இந்த பாடல் எழுதப்பட்டது. இந்த பாடலின் மைய கருத்து, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தைகள் ஜீவனை தருகின்றன. முதல் சரணம், தேவனுடைய ஜீவ வார்த்தைகளின் அழகையும் உண்மையையும் மீண்டும் கேட்க வேண்டும் என்ற ஆவல். இரண்டாம் சரணம், கிறிஸ்து எல்லாருக்கும் இந்த ஜீவ வார்த்தைகளை இலவசமாக வழங்குகிறார். பாவி அவருடைய அன்பான அழைப்பை கேட்க வேண்டும். மூன்றாம் சரணம், சுவிசேஷ அழைப்பு உலகமெங்கும் ஒலிக்க வேண்டும். அது மன்னிப்பையும் சமாதானத்தையும் அளிக்கிறது. இயேசுவே ஒரே இரட்சகர். இவ்விதமாக இந்த பாடலை அருமையான பாடகர் பிலிப் பி பிளிஸ் என்பவர் எழுதினார். ஆனால் தனது 38ஆம் வயதிலேயே மரணம் அடைந்து விட்டார். ஆனாலும் இன்றும் இவருடைய பாடலானது வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப் என்று பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகெங்கிலும் பாடப்படும் ஒரு முக்கியமான காஸ்பல் ஹிம் ஆகும். இந்த பாடலின் தமிழ் வரிகள், காது குளிர பாடுங்கள் கிருபா சத்தியம், புத்தி தெளிய காட்டுங்கள் திவ்ய வசனம், வெல்க சத்திய வேதம், வாழ்க நித்திய வேதம், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம் என்ற அந்த ஆங்கில பாடல், அதாவது sing them over again to me, wonderful words of life, let me more of their beauty see, wonderful words of life and beauty, teach me faith and duty, beautiful words, wonderful words of life. ஆம், ஆண்டவருடைய வசனம் சத்திய வசனம். அது நம் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. நாமும் இவர் கூறிய இந்த பாடல், இந்த அருமையான இந்த பாடலை அவர் எழுதிய வண்ணம் நாமும் இந்த பாடலை மீண்டும் மீண்டும் பாட ஆவல் கொள்ளுவோமா? ஆண்டவருடைய சத்திய வசனம், அவர் உலகத்தின் இரட்சகர், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உலக மக்களுக்கு வர வேண்டும். அவ்விதமாக நாமும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பரப்புகிற ஒரு சுவிசேஷகராக நாம் விளங்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. காது குளிர பாடுங்கள் கிருபா சத்தியம், புத்தி தெளிய காட்டுங்கள் திவ்ய வசனம், வெல்க சத்திய வேதம், வாழ்க நித்திய வேதம், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம். Sing them over again to me, wonderful words of life, let me more of their beauty,
wonderful words of life. Words of life and beauty, teach me faith and duty. Beautiful words, wonderful words, wonderful words of life. Beautiful words, wonderful words, wonderful words of life. நல்ல செய்தியை கூறுமே கிருபா சத்தியம், பாவ நாசத்தை காட்டுமே திவ்ய வசனம். வான வருஷமாரி ஞான பொக்கிஷவாரி, அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம். அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம். Beautiful words, wonderful words, wonderful words of life. Beautiful words, wonderful words, wonderful words of life. ஆம், ஆண்டவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. அந்த வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோமாக. ஆமீன்.